கண்டிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு தொழில்ன்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா, தொழில்ன்றது ஒரு லெவல் அப்ப தொழில் பண்றோம். ஃபினான்ஸ் வந்து வருது. அது மட்டும் இல்ல இல்லையா? அங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அலைச்சல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா, அவங்க ஆர்டர் எல்லாமே குடுப்பாங்க. ஆனா, அவங்க வந்து ஓகே சார் எனக்கு எல்லாம் ஓகே. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெர்ம்ஸ் வந்து நம்ம அப்புறம் பேசலாமா? அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, நீங்க டெர்ம்ஸ் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனும் இருக்கவே இருக்காது. ஸோ, அப்போ வந்து அக்செப்டன்ஸ் எப்படி பண்ணணும்? ஓகே சார், நீங்க ரொம்ப சந்தோஷம். ஆனா டெர்ம்ஸ் எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் அனுப்புறேன் அப்படின்றத பேசணுமே ஒழிய, ஓகேன்னு சொல்லி அவங்க தான் இவ்ளோ பெரிய கம்பெனி ஃபண்டாஸ்டிக் எல்லாரும் நம்மகிட்ட ஒரு பேல் வாங்குனா, இவங்க 100 பேல் உடனே ஆர்டர் எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, உங்களுடைய சரக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ உங்களுடைய குட்ஸ நீங்க அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்கலான்னு நெனைச்சா, அங்க வந்து ஒரு பெரிய சிக்கலோ அல்லது அவங்க இதெல்லாம் குடுங்க. இது டிஸ்பேட்ச் ஆயி சேல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் குடுக்குறோம்னு சொல்லி பேமெண்ட்ல இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது உங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ ஏன்டா பண்ணோம்? டர்ன் ஓவர் என்னமோ பெருசா இருக்கு. இது தேவையே இல்லையே! அப்படின்ற மாரி இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அந்த கம்பெனியோட உங்களுடைய டை அப் பிரேக் ஆறதுக்கும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கும். அத நெனச்சு நீங்க எங்க வாங்குறீங்களோ, அங்க அதிகமா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த திணறுதல் அப்படின்றதுல மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல இல்ல அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு.